to Happy Filling Tamil. Good morning friends. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டீங்கன்னா பீர்க்கங்காய் சட்னி தான். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லிடுறேன். தோல் உரிச்ச ஒரு பீர்க்கங்காய் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 4ல இருந்து 5 வந்து வரமிளகாய். அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பாருங்க ஒரு 10. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3 நான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 2 மீடியம்ல இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் முக்கால் சைஸ்னே வச்சுக்கோங்க. அந்த சைஸில் கேரட் தோல் உரிச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. வாங்கி இப்போ ப்ரிப்ரேஷனுக்கு போயிடலாம். ஒரு சாதாரண சட்டி தான் வச்சுருக்கேன். நம்ம நார்மல் டெய்லி யூஸ்க்கு பண்ணுவோம் பாருங்கள். கடலெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு 2 டீஸ்பூன். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே மிளகாவும் போட்டுக்கலாம். கேரட்டும் பீர்க்கங்காவும் சீக்கிரம் வேகக்கூடிய ஒரு காய்ங்க. ஸோ இந்த வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் பீர்க்கங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேரட்டும். இந்த சட்னி வந்து உங்களுக்கு நான் இப்போ மிளகாய் கொஞ்சம் அதிகம் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா கேரட்டில் வந்து இனிப்பு தன்மை கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து வரமிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ ஸ்கிப் பண்ணிடுங்க. உப்பு போட்டுக்கிறேன். அப்போ கொஞ்சம் சீக்கிரம் உப்பு இறங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. எல்லாமே சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறி தான் பீர்க்கங்காவும் கேரட்டும். அதனால இப்போ நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். நல்லா வந்து இப்போ நான் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது நான் 3 பேருக்கு குவான்டிட்டிக்கு அரைச்சிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போது கேரட் ஒரு 4-5 பீர்க்கங்காய் ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மையாக அரைச்சிருக்கோம். இந்த கலரில் தான் வரும். ஆக்சுவலி இதுக்கு புளிப்பு தேவையில்லை. காரமும் அந்த இனிப்பு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் எனக்கு புளிப்பு வேணும் அப்படின்றாங்க ஒரு சின்ன அளவு ஒரு புளியோ இல்லை ஒரு தக்காளியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் கருவேப்பிலை. இப்போ நம்ம சட்னியில் அதை போட்டுடலாம். இது இப்போ வந்து சுவையான சத்தான சட்னி ரெடி. கேரட் போட்டிருக்கிறதுனால அதில் விட்டமின் ஏ இருக்குது. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் கூட கண்ணாடி போட்டிருக்காங்க பாருங்கள். கேரட்டை சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் நம்ம கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதே போல் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த நாட்டு காய்கறின்னு சொல்கிறோம் பாருங்கள். புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய் அதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி சட்னி நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. சில பசங்களுக்கு நம்ம சொல்லக்கூட வேணாம், இதில் தான் நம்ம சட்னி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ரொம்ப எல்லா இந்த பச்சை கலரில் இருக்கிற எல்லா காய்கறியுமே ரொம்ப நல்லது. நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி இங்கே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.